இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எப்படி நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள், உமாசங்கரி அவர்கள் வழக்கறிஞர், இவர்கள் வழக்காடு மன்றத்திலே வழக்காடுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கே இந்த சந்தியாவுடைய கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போகிறார் தெரியவில்லை. ஆனால் சொல்வார். ஏனென்று சொன்னால் அக்காலம் என்பது அக்காலம்தான், இக்காலம் என்பது எக்காலம்தான். எக்காலமும் தமிழ் 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 என்று வாழ வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இவர் அந்த தமிழ் முகத்தை வைப்பார் என்று நம்புகிறேன். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழேன் உயிரென்பேன் கண்டீர் என பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகளுக்கு இணங்க குரு வாழ்க, குருவே துணை. எல்லோருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான பட்டிமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களுக்கும், என் அணி சார்ந்த அணி தலைவர் அவர்களுக்கும், தோல்வியை எதிர்கொள்ள காத்து கொண்டே இருக்கும் மாற்று அணியை சார்ந்தவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய பட்டிமன்ற தலைப்பு நன்றியோடு வாழ்வோர் அந்த கால மக்களா இந்த கால மக்களா, இதுதானே ஐயா தீர்ப்பு? எனக்கு முன்னாடி பேசிய அவர்கள் கூறிய கருத்துக்களுக்கு பதில் கூறிவிட்டு என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி அந்த காலத்துல மஞ்சள் பத்தி சொன்னாங்க, பேட்டன் ரைட்ஸ். அந்த மஞ்சள் பூசியது அந்த காலத்தில் இருந்ததனால்தான் ஸ்கின் கேன்சர் வரவே இல்லை என்ற விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அடுத்ததாக அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி செல்போன் சொல்லிட்டு, செல்போன்ல ஜூம் மீட்டிங்ல கல்யாணம் பண்றாங்க, மொய் எழுதுறது ஜிபேல பண்றாங்க. இதெல்லாம் நன்றாக இருக்கிறது. விஞ்ஞான ஒரு செல்போனை அலைபேசியை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனா ஒரு மரியாதை, ஒரு சொந்த பந்தத்தோட கொண்டாடுவது இதெல்லாம் இல்லாம நடக்கிறது என்பது ஒரு சமுதாய சீர்கேடு என்றுதான் நான் கூற வேண்டும். அடுத்ததாக ஹைபிரிட் பத்தி சொன்னாங்க. இந்த ஹைபிரிட் பழம் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அந்த காலத்துல பச்சை வாழைப்பழத்தை நல்ல சத்தா இருந்தது. அத பாத்தீங்கன்னா ஹைபிரிட்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர்ல போட்டு, அதே மாதிரி ஆரஞ்சு ஒரு மஞ்சள் கலர்ல போட்டு அதை சாப்பிட்டு நோய் தான் வருதே தவிர வேற எதுவும் வரல. ஹைபிரிட் சொல்லிட்டு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக என்ற விஷயத்தை சொல்றேன். அடுத்ததாக நிலா சோறு சொன்னாங்க. நிலாவை பார்த்து சோறு ஊட்டும் போது ஒரு உயிரிய சிந்தனையுடன் அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற வகையில் தான் நிலாவை காட்டி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகப்பு கொண்டு வா என்ற வகையில் பாட்டை பாடி அந்த சிறு குழந்தைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த சிந்தனையை ஊட்ட வேண்டும் என்பதற்காக தான் அந்த காலத்துல அத தாய் பாசமாக சாப்பாடு ஊட்டினார்கள் என்ற விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்றேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி பேசிய ஐயா சொன்ன கருத்துக்களை நானும் சொல்றேன். இந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் பெண் திருமணம் என்பதை மாற்றி ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற வகையில் ஒரு சமுதாய சீர்கேடுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இதே அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சீர்கேடு என்பது இல்லவே இல்லை என்ற ஒரு விடயத்தையும், அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் கல் ஒரு சில இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு ஏரியாவுக்கும் பிராந்தி கடையும் விஸ்கி கடையும் இருந்து எத்தனை குடும்பங்கள் சீரழித்து கொண்டு இருக்கிறது என்று நான் தினம் குடும்ப நல நீதிமன்றத்திலும் எல்லா இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு குடும்பங்கள் சீர்கேடாக செயல்படுகிறது என்பதனை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அந்த காலகட்டத்தில் எல்லாம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா கூடுவாங்க. அந்த கூட அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா இப்படி எல்லாரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் பொண்ணை பாக்குறதுங்க, பொண்ணை ஜூம் மீட்டிங்ல பாக்குறாங்க, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தை ஜூம் மீட்டிங்ல நடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு அலைபேசி மூலமாக இந்த மாதிரி ஒரு சமுதாய சீர்கேடாக தான் இருக்கிறது நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலே திருமூலர் திருமந்திரத்தில் ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்பதனை ஒரு மூச்சு காத்தின் எந்த பக்கம் அதிகமாக வருகிறது என்பதனை
வைத்து கண்டுபிடித்து இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்லாமல் போகர் அவர்கள் 4446 வியாதிகளுக்கும் ஒரு மருந்துகளை அவர் எழுதி வைத்து விட்டு தான் சென்று இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஸ்கேன் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. வீட்டிலே வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அது உங்க பிளட் தானான்றது தெரியாது. சில நேரங்களில் ரிப்போர்ட் மாற்றப்பட்டு விடுகிறது. இந்த மாதிரி வந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திற்கு உதாரணமாக நான் பல விஷயங்களை நான் சொல்றேன். அந்த காலத்தில் இறை நம்பிக்கை, நன்மனம், கடமை உணர்வு, நன்றி மறவாமை என்ற வகையில் இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் வாழ்ந்த பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற உயரிய சிந்தனையுடன் இருக்கார். அதே போல குழந்தைகளுக்கு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற வகையில் சொல்லி இருக்கிறார் நடுவர் அவர்களே. அது மட்டுமில்லாமல் காந்தியடிகள் உண்மை பேச வேண்டும் என்பதற்கு உதாரணமாக காந்தியடிகள் திகழ்ந்தார், ஹரிச்சந்திரன் திகழ்ந்தார் என்ற விடயத்திலும் இதை சொல்ற. எலக்ட்ரிசிட்டி பத்தி சொன்னாங்க. அந்த காலகட்டத்திலே காமராஜர் ஆட்சியில் அயல் நாட்டுக்கு மின்சாரம் என்பது அனுப்பப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அந்த காலத்தில் தான் வந்து நற்பண்புகளுடன் சிறந்த வகையில் திகழ்ந்தார் என்ற வகையிலும் அதற்கு இலவசமாக அயல் நாட்டில் இருந்து கொடுக்கப்பட்ட மின் விசிறியை அவர் தன்னுடைய உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் அதனை அரசாங்கத்திற்கு உள்ள அலுவலகத்துக்கு கொடுத்தார் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். தன்னுடைய அம்மாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா தனி வாட்டர் கனெக்ஷன் கொடுத்த போது என்னுடைய சொந்த உபயோகத்துக்காக ஒரு வாட்டர் கனெக்ஷன் கொடுக்க கூடாது என்ற வகையில் பொதுமக்களுக்காக இருக்கிற பணத்தை என்னோட சொந்த விருப்பத்திற்காக செலவிடக்கூடாது என்ற வகையில் சிறப்பாக திகழ்ந்தது அந்த காலம் என்ற வகையிலும், அதே போல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்வாங்க. அந்த வகையில் சிறப்பாக திகழ்ந்து காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்ற வகையில் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தோமென்றால் மாதவி அமுதசரபி என்ற வகையில் சிறப்பாக அந்த காலகட்டத்தில் திறந்தால் தன்னோடு கர்ணன் தன்னோடு செஞ்சோற்று கடனை தீர்க்க நன்றி மறக்க கூடாது என்ற வகையில் தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராக போராடி போரில் நின்றார் கர்ணன் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் ராமகிருஷ்ண பரமஹம்ச, சாரதாமணி தேவி, இன்னும் பல பேர் வந்து அக்காலத்தில் தான் இருந்தார்கள் என்ற விடயத்திலும் என்னுடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களும் வந்து ஒரு சிறப்பான இலக்கணங்களாக நன்னெறியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அகிம்சை, உண்மை, நேர்மை, நடுநிலை, தன்னடக்கம், பணிவு, விடாமுயற்சி, பொறுமை, தற்பெருமை, நல்லதை காணுதல் என்ற வகையில் சிறப்பான நற்பண்புகளுடன் திகழ்ந்தார் என்ற வகையிலும் அந்த காலகட்டத்தில் தான் நற்பண்புகளுடன் திகழ்ந்தார்களே தவிர இந்த காலத்தில் சமுதாய சீர்கேடு காரணமாக நற்பண்புகளை இழந்து பல நோய்களுக்கு ஆட்பட்டப்பட்டு வியாதியில் கிடக்கிறார்கள் என்ற விடயத்தில் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க, இல்லைன்றத சொல்லல. ஆனால் அதுக்கெல்லாம் அடிமட்டமாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு அஸ்திவாரம் முக்கியம். அந்த வீட்டில் இருக்கும் தலைவர்கள், வீட்டில் இருக்கிற பெரியவர்களுடைய அஸ்திவாரத்தினால் தான் இன்றைக்கு சிறு குழந்தைகள் வந்து சிறப்பாக செஞ்சாங்க. இப்போ மேடையில வந்து சிறு குழந்தைகள்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஊக்குவிப்பு கொடுத்தது யாரு? அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க. அவங்க நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து இது மாதிரி பண்ணுன்னு சொல்லி சொன்னார் என்ற விடயத்திலும் என்னுடைய நடுவர் ஐயா அவர்களும் அவர் ஒரு சிறப்பான இலக்கியவாதி, சிறப்பானவர் என்ற வகையில் தன் வீட்டில் உள்ள மருமகளையும் அவர் ஊக்குவித்து மேடையில் பேச வைத்து செய்திருக்கிறார் என்றால் அவருடைய ஊக்குவிப்பு தான் காரணம் என்ற வகையிலும் இந்த இடத்தில் கூறி எனக்கு நல்லதொரு வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இறுதியாக அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டினார் திருவள்ளுவர். அறிவை அறிய முறைகள் சொன்னார் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆனந்த கவி ஆற்றினார் ராமலிங்கர். அறிவை அறிவாய் அறிந்து அறம் வளர்த்தோர் வாழ்ந்து காட்டினார் நினைவு கூர்வாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமை அருமை. வழக்கறிஞர் அவர்கள் தனக்கே உரிய அந்த வாணியில் பேணி காக்கும் பேராற்றலை இங்கே கொட்டி தீர்த்திருக்கிறார். அம்மையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பட்டிமன்றம் நிறைவாக போகிறது. இப்போது தீர்ப்பு சொல்ல வேண்டும்.
இரண்டு பக்கமும் இக்காலமா அக்காலமா என்று பேசி முடித்து விட்டார்கள். இக்காலம் உயர்ந்ததா சிறந்ததா அல்லது அக்காலம் சிறந்ததா உயர்ந்ததா என்று நான் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும். ஆனால் நேரமில்லை என்ற காரணத்தினால் நான் இதை ஓரிரு நிமிடத்தில் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆகவே எனக்கென்று தனி மேடை வருகின்ற போது பேசிக்கொள்ளலாம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது நன்னெறி நல்வொழுக்கம் அந்த காலத்தில் ஓங்கி சிறந்திருந்ததா அல்லது இந்த காலத்தில் ஓங்கி சிறந்திருந்ததா? இந்த காலத்தில் அது சிறந்திருந்தது என்பதை பற்றி என்னுடைய அருமை நண்பர் சிந்தைவாசன் அவர்கள் சிந்தனையை தூண்டும் போது சொன்னார். அதே கருத்தை தான் அருமை நண்பர் விஜய் பாபு அவர்கள், அவர் மருத்துவர், அவர் மறுக்காமல் சொன்னார். உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்தில் மருத்துவத்தில் இல்லாத வைத்தியம் இல்லை, அனைத்தும் சரி செய்யப்படுகிறது. கொரோனாவல்ல இன்னும் கொல்லும் நோய்கள் 1000 வந்தாலும் அதற்கு இங்கே மருந்து கண்டுபிடிக்கப்படும். அத்தகைய வளர்ச்சி மருத்துவத்திலே இருக்கிறது. என் அருமை மருமகள் சந்தியா அவர்கள் மிக சிறந்த முறையில் சொன்னார்கள். இப்போது இருக்கின்ற வார்த்தைகளாக சொன்னார்கள், உண்மை. ஆனால் அக்காலம் என்பது வேறு. அக்காலத்தில் பெற்றோர்கள் மதித்தார்கள், பெற்றோர்களை மதிக்க செய்தார்கள், பண்பினை ஊட்டி வளர்த்தார்கள். பால் ஊட்டுகின்ற போதே பண்பனியை ஊட்டினார்கள். அதனால் தான் அங்கே அந்த உணர்வு இருந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் ஒரு கணவனே கண்கிட்ட தெய்வம் என்பார்கள். அப்போது கணவனை அத்தான் என்று அழகாக அழைப்பார்கள், அல்லது வாங்க என்பார்கள், அல்லது போங்க என்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் அப்படி நடக்கிறதா? வா போயின்னு சொன்னால் கூட பரவாயில்லை, வாடா போடா என்று சொல்லுகின்ற அளவுக்கு இப்போது இந்த காலத்திலே தம்பதிகள் இருக்கிறார்கள். வாடா என்னடா அப்படின்னு பேசுகின்ற அளவுக்கு இப்போது இருக்கிறார்கள். இது பண்பா, இது பாசமா என்று சொன்னால் பண்பும் இல்லை பாசமும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. காரணம், இதுதான் பேரன்பு என்கிறார்கள். பேருக்கு அன்பு என்பதை விட இது பேரன்பு என்று சொல்லுகின்ற போது வாடா போடா என்பது கூட வாடாமல் இந்த முகம் சிரித்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் அதுதான் இக்காலத்தில் வளர்ச்சி. ஆகவே இக்காலத்தில் இப்படிதான் இருக்கிறது. அக்காலத்தில் அறிவு ஓங்கி இருந்தது, இக்காலத்தில் அறிவியல் ஓங்கி இருக்கிறது. அக்காலத்தில் பண்பு ஓங்கி இருந்தது, இக்காலத்தில் பகுத்தறிவு ஓங்கி இருக்கிறது. அக்காலத்தில் பக்தி ஓங்கி இருந்தது, இக்காலத்தில் பதட்டங்கள் ஓங்கி இருக்கிறது. அக்காலத்தில் முறிவுகள் அங்கே முறியடிக்கப்பட்டன, இக்காலத்தில் முடியாதது முடிக்கின்ற அளவுக்கு இருக்கிறார்கள். செல்லு விடமெல்லாம் செல் இல்லாமல் செல்வதே இல்லை. அருமை சந்தியாவில் சொன்னதை போல மகிழ்ச்சியா கஷ்டமா நஷ்டமா இல்லை உங்க இஷ்டமா எதை வேண்டுமானாலும் வாட்ஸ்அப்பில் புலனத்திலே சொல்லிவிடலாம். எந்த ஒரு துயரமும் இல்லை. ஒரு கடிதம் எழுதி நான் இங்கே போட்ட வச்சுங்க, அது அமெரிக்காவோ ரஷ்யாவோ சேர்த்துக்கே ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதத்தோடு ஆகும். இல்லை பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கே ஒரு 4 நாள் ஆகும் அந்த காலம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. இப்படி தட்டினா போதும் அங்கே ஓடி போகுது. அந்த வகையில் அப்போதெல்லாம் அப்படி இருந்தது. திரைப்பட பாடல்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த காலத்தை மிக அழகாக சொல்லுவார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் இல்லை. என் அருமை என்பர் சொன்னார், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கல்யாணத்தை பண்ணிக்கலாமான்னு. அது இந்த கால பாட்டு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி எழுதவில்லை. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, சிந்தாமல் சிதறாமல் செல்லலாமா அப்படி என்று அப்போது கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வேண்டிய பெரியவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெரியோர்கள் பார்த்த மகிழ்ச்சி கல்யாணத்திலே பெருமகிழ்ச்சி இருந்தது. இப்போது கண் பார்த்து கண் பேசிக்கொள்ளும் காதலில் எத்தனை மோதல் வருகிறது. ஆகவே இப்போது புலமல் இருக்கிறது, புரிதல் இல்லை. அப்போது அறிதலும் இருந்தது, இப்போது அது இல்லை என்று சொல்கின்ற பொழுது இப்படி மாறுபட்டு பேசுகின்ற போது அக்காலத்தில் பண்பு நிறைய இருந்தது, இக்காலத்தில் பண்பு குறைந்திருக்கிறது.
அக்காலத்தில் தர்மம் நிலைத்திருந்தது, இக்காலத்தில் கர்மம் நிலைத்திருக்காது. அதற்கெல்லாம் என்னதான் காரணம் என்று சொன்னால் காலத்தினுடைய விளைவு. ஆனாலும் கூட அக்காலத்தில் பெற்றோர்களை மதித்தார்கள், இக்காலத்தில் பெற்றோர்களை ஹாஸ்டலில் தங்க வைத்து விடுகிறார்கள். இப்படி சிந்தனைக்கு சேர்ப்பால் நான் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் கூட நான் ஒரே ஒரு காரணத்தை மட்டும் இங்கே சொல்லி காட்டி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்யலாம் இருக்கிறேன். அக்காலத்தில் நன்னறி ஓங்கி சிறந்திருந்தது உண்மை, இக்காலத்திலும் நன்னறி ஓங்கி சிறந்திருப்பது உண்மை. ஆனாலும் கூட இக்காலத்தில் மொழிப்பற்று குறைந்து விட்டது, அக்காலத்தில் மொழிப்பற்று ஓங்கி இருந்தது. விடுதலை வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை பாரதி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதே என்று பாடினான். சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இந்த நாடு சுதந்திரம் பெறும் என்று சொல்லி ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து பெற்றும் என்று சொன்னாமா கவி பாரதி. பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னான், தமிழுக்கென்றே வாழ்நாள் பாடினான். இப்படிப்பட்ட பாக்கள் எல்லாம் அப்போது பாடினார்கள். ஆனால் இப்போது அப்படிப்பட்ட பாக்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு ராமாயணத்தை போல, ஒரு மகாபாரதத்தை போல, ஒரு கந்த புராணத்தை போல, ஒரு சீரா புராணத்தை போல, ஒரு சிலப்பதிகாரத்தை போல, ஒரு மணிமேகலையை போல, ஒரு சிந்தாமணியை போல ஒரு நூலாவது இந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. வள்ளுவன் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாலே 133 கோட்பாடுகளை எழுதி வைத்தானே, அது அதிகாரத்தில் 1330 குறளை எழுதி வைத்தானே. உலகத்தில் அத்தனை மொழியை ஏற்றுக் கொள்கிறார்கள். வல்லவனுடைய தத்துவங்களை அத்தனை நாடு ஏற்றுக் கொள்கிறது. அத்தகைய உணர்வுள்ள ஒரு படைப்பை இக்காலத்தில் யாராவது படைத்தாளா என்று பார்த்தால் இல்லை. ஆகவே படைக்கின்றார்கள். நிலா நிலா வா வா என்று சொன்னது அந்த காலம், நிலாவுக்கே போனது இந்த காலம். அது அறிவு, இது ஆற்றல், அறிவியல். ஆகவே சிந்தனை இப்படி இருக்கிறது. ஆனாலும் கூட அக்காலமா இக்காலமா என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நான் வருங்காலத்தை பற்றியும் சொல்ல வேண்டும் சொன்னால் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்க என்னால் முடியும். ஆனாலும் கூட நான் நேரமில்லாத காலத்தினால் முடிவுக்கு வருகிறேன். நண்பர்களே, நினைத்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்கள் வீட்டில் தாய்மொழியில் தாயை அழைக்கின்றார்களா என்று அந்த காலத்தில் அம்மாவை அம்மா என்றுதான் அழைப்பார்கள், அப்பாவை அப்பா என்றுதான் அழைப்பார்கள். தப்பா அழைத்ததில்லை, அது வரலாறு. ஆனால் இக்காலத்தில் பார்க்கிறேன், தாயும் தந்தையும் தன் குழந்தையை ஆங்கிலத்தில் படிக்க வைக்கிறார்கள். தவறு இல்லை. நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், இந்தி கற்றுக்கொள்ளுங்கள், தெலுங்கு கற்றுக்கொள்ளுங்கள், மலையாளம் கற்றுக்கொள்ளுங்கள், உலக மொழி அத்தனையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நீ பெற்றெடுத்த உன் பிள்ளை உன் தாய்மொழியில் அல்லவா அழைக்க வேண்டும் அம்மா என்று, அப்பா என்று அழைக்க வேண்டும் அல்லவா? அந்த உணர்வு ஏன் இந்த காலத்தில் இல்லை? அந்த உணவு இந்த காலத்தில் ஏன் மறுத்து போனது என்பதால் நான் இங்கே சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன். உணர்வு வேண்டும். தாயை மதிக்கின்ற ஒவ்வொருத்தரும் தாய்மொழியை மதிக்க வேண்டும். தமிழ் என்று சொல்லடா, தலைமை வந்து நில்லடா என்று சொன்னானே ஏன்? உங்கள் மொழியை மறந்து விடாதீர்கள். உங்கள் இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னால் அந்த இதயத்திலே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உயிரங்கள் மூச்சு, தமிழங்கள் மூச்சு என்று சொன்னானே, அதை மறந்து விடாமல் பெற்றெடுத்த குழந்தைகளை நீங்கள் தயவு செய்து அம்மாவை அம்மா என்று அழைக்க சொல்லித்தார்கள், அப்பாவை அப்பா என்று அழைக்க சொல்லித்தார்கள். மம்மி என்றும் டாடி என்றும் அழைக்கப்படுகிறீர்கள். இதில் மம்மி கூட இப்போ குறைஞ்சி போச்சு, மம்சு என்று அழைக்கிறார்கள். நான் மம்சு எப்படி இருக்க, டாடியை கூட டாடின்னு சொல்றதில்லை. இப்போ என்ன டாட் எப்படி இருக்க, போடாமல் இல்லை, அது முதல்ல அதுப்படி அழைக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு கொடிய மாற்றம். மற்ற வகையில் இக்காலம் அறிவியல் ஓங்கியிருக்கிறது, அறிவு ஓங்கியிருக்கிறது, ஆட்சி நன்றாக இருக்கிறது, காட்சி நன்றாக இருக்கிறது, எத்தனையும் இருக்கிறது. செல்போன் இருக்கிறது, அதில் பல வசதிகள் இருக்கின்றது. லேப்டாப் இருக்கிறது, அதில் பல வசதிகள் இருக்கிறது. நான் மறுக்கவில்லை, மறக்கவும் இல்லை. ஆனால் மாற்றமே மறந்து விடாதீர்கள் என்பதை மட்டும் நான் இந்த பட்டிமன்றத்தை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இனிமேலாவது அப்படி உங்கள் வீட்டில் மம்மி டாடி என்று பேசுகின்ற பழக்கம் வழக்கம் இருந்தால்
அந்த பழக்கத்தையும் வழக்கத்தையும் மாற்றி அம்மாவை அம்மா என்று அழைக்கவும் அப்பாவை அப்பா என்று அழைக்க விடுங்கள். நன்றி என்று சொல்ல விடுங்கள். தேங்க்ஸை தூக்கி எறிந்து விடுங்கள். அங்கிள் வேண்டாம், ஆன்டி வேண்டாம், போன்டி ஆகாது. ஆகவே தாய் வழியில் பேச கற்றுக்கொள்ளுங்கள். தாயகத்தில் தமிழ் மொழியை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே அவர்கள் தாய்மொழியில் பேசுங்கள். தெலுங்கிலர்கள் உங்கள் குழந்தையை அம்மா என்று தெலுங்கில் பேசுங்கள். இந்தியில் பேசுங்கள். தமிழகத்தில் தமிழ்நாட்டில் அந்த தமிழ் வளர வேண்டும், வாழ வேண்டும். பாவேந்தன் அன்றே சொன்னார், தமிழ் பேசும் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் வீதியில் தமிழ்தான் இல்லை என்று சொன்னான். பாவேந்தன் சொன்னது தமிழ் வீதியில் தமிழ் இல்லை என்று சொன்னான். நான் சொல்வேன், தமிழ்நாட்டில் தமிழ் வீட்டில் தான் தமிழே இல்லை. ஆகவே தமிழால் உங்கள் குழந்தைகளை அம்மா அப்பா என்ற அழகில் சொல்லி அத்தகைய தரம் குறைந்திருக்கின்ற காரணத்தால் இக்கால மக்கள் மாற வேண்டும். உங்கள் குழந்தையை தாய்மொழியில் உங்களை அழைக்க வேண்டும். கற்றோர்களை மதிக்க வேண்டும். பண்பு ஓங்கி இருக்க வேண்டும். பாசம் பற்று வளர வேண்டும் என்று சொல்லி இத்தகைய சூழலில் நேரம் கடந்து போய்விடக்கூடாத காரணத்தினால் அக்காலத்தில் பாசமும் நேசமும் அதிகமாக இருந்தது மட்டுமல்லாமல் தாய்மொழியை உயிராக நினைத்தார்கள், தாய்நாட்டை உயிராக நினைத்தார்கள். அதனால்தான் அக்காலத்தில் விடுதலை போராட்டத்திலே எப்படிப்பட்டவர் தன் உயிரை மாய்த்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அக்காலத்தில் தாய்மொழி பற்று அதிகம் இருந்தது, அந்த தாய்மொழி பற்று இக்காலத்தில் குறைந்திருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் நினைத்தால் கொண்டு வர வேண்டும். வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைகளை உங்கள் தாய்மொழியில் அழகை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி நற்பண்பும் நன்னெறியும் நற்பண்போடு நல் அறிவும் ஓங்கி இருந்தது அக்காலம்தான். இக்காலம் குறைந்திருக்கிறது. அதற்கு முதல் காரணம் மொழிப்பற்று இல்லை. அந்த மொழிப்பற்றை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தீர்ப்பினை நன்றாக வழங்கி விடைபெறுகின்றேன். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், நிச்சயம் உலகம் பாராட்டும். நன்றி, வணக்கம். பொங்கல் விழா வாழ்த்துக்கள். இங்கே நம்ம குடியிருப்பு அத்தனை பேர்களுக்கு எங்களுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் பொங்கலுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இங்கே பொறுப்புகளில் உள்ள அத்தனை பேரும் பொறுப்பாகவும் சிறப்பாகவும் பட்டிமன்றம் நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்தார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்த ஐயா அவர்களுக்கு இப்பொழுது எங்கள்